ஒரு அப்பா குழந்தைய கூட்டிக்கிட்டு அப்படி போகிறாரு. அந்த குழந்தை கேட்குது, அப்பா நம்ம எங்கேப்பா போகிறோம் அப்படின்னு கேட்குது. அவர் சொல்கிறாரு, எறும்பு மருந்து வாங்கணுமா, எறும்பு மருந்து வாங்க போகிறோம் அப்படின்னு. அந்த குழந்தை இன்னசென்ட்டாக ஒரு கேள்வி கேட்குது, எறும்பு மருந்தாப்பா, அப்போ எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பான்னு. எறும்பு மருந்து வாங்க போகிறோம் அப்படிங்கிறியப்பா, அப்போ எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பா, நீ எப்படிப்பா கண்டுபிடிச்ச, எப்படிப்பா கண்டுபிடிச்ச அப்படின்னுச்சு. இவர் இப்படியே பார்த்தார், என்ன நீ புரியாமல் பேசுகிற, எறும்பு மருந்துன்னா அதுக்கு அர்த்தம் வேறுப்பா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மாவுக்கு மருந்து வாங்க போகிறேன்ப, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பாப்பாவுக்கு மருந்து வாங்க போகிறேன்ப. இப்போ நீ எறும்புக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் தானே எறும்புக்கு மருந்து வாங்க போவேன், எறும்பு மருந்து வாங்க போகிறேன்னு தானே சொல்கிற அப்படின்னு. அவர் இப்படியே ஒரு வினாடி இப்படி யோசிச்சுட்டு, இல்லைம்மா இது வேறு மாதிரியான மருந்து. என்ன மருந்து? ஒரு வினாடி அந்த அப்பா யோசிச்சு சொன்னார், குழந்தை கையை பிடிச்சிட்டு, ஒன்றும் வேண்டாம் வா வீட்டுக்கு போகலான்ட்டு. அதாவது அந்த கேள்வி கேட்ட குழந்தை அது இன்னசென்ட்ல அன்பு தான் அதுக்கு பிரதானமாக இருக்க ஒழிய அதை கொலை பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கு மருந்துன்னு பேர் வைப்பான்னு அது நினைக்கல. அந்த அந்த நுட்பமான ஒரு பகுதி அந்த குழந்தை கேட்ட கேள்வி அப்படியே அந்த தகப்பனாருடைய மனசை மாற்றுது. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் இடையில இருக்கிற பெரிய போராட்டம்.